ஒருவர் நம் அருகில் இல்லாத போது மற்றவர்களிடம் அவரை பற்றி நம்முடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதையும், அவரை பற்றி பல குற்றம் குறைகளை சொல்வதையும், இன்னும் அவருடைய இயலாமைகளை ஒன்றுக்கு பத்தாக மிகைப்படுத்தி சொல்லி அவருடைய கண்ணியத்தை குறைக்கும் பேச்சுக்களையும் நாம் புறம் பேசுதல் என்று சொல்லலாம். இந்த செயல் இறைவன் உறுதியாக தடுத்திருக்கக்கூடிய ஒரு தவறான செயலாகும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்வான தகுதிகளையும் சுகமான வாழ்க்கையையும் அடைந்து கொள்ள வேண்டுமெனில் நாம் மிக மிக கவனமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு செயல் இந்த புறம் பேசுதலாகும். புறம் பேசுதலை நம்முடைய மனம் விரும்புகிறது, அதற்கான சூழலை அது எதிர்பார்க்கிறது என்றாலே நம்முடைய மனதில் ஒரு நோய் இருக்கின்றது என்பதையும், மனதின் அந்த நோய் நம்முடைய உடலிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புறம் பேசுதலை தவிர்த்து கொள்வதில் நாம் செலுத்தக்கூடிய கவனம் ஒரு வகையில் ஒரு தவம் போன்றதாகும். அத்தவத்தை மேற்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய வரம் என்பது நம்மீது நமக்குள் ஏற்படும் ஒரு திருப்தியும் சமாதானமும் ஆகும். இது வெறுமனே நமக்குள் ஏற்பட்டு விடாது. அதற்குரிய செயல்களை நாம் செய்திருந்தால்தான் நம்முடைய ஆன்மா அந்த நிறை உணர்வை கொள்ளும். நம்முடைய ஆன்மா கொள்ளக்கூடிய அந்த திருப்தி என்பது இறைவன் நம்மை பொருந்தி கொண்டிருக்கின்றான் என்பதன் ஒரு அடையாளமாகும். இறைவழி வாழ்க்கையினுடைய அடிப்படையே நம்முடைய செயல்கள் மூலம் இறை பொருத்தத்தை அடைந்து கொண்டிருப்பதுதான்.